දෙදස් විසිපහට වෙඩිතැබීම් 76ක් 41ක් මරුට 43කට තුවාල ඊයේත් பெரேதாய் வெடித்தெறியும் දෙකක් என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காரணம். இன்றைய அத பத்திரிகை 2025 76 துப்பாக்கியூட்டு சம்பவங்கள் 41 மரணங்கள் 43 பேர் காயமடைந்திருப்பதாக நேற்று முன்தினமும் 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக இன்றைய அத பத்திரிகையும் அதே போல வீரகேசரி பத்திரிகையில் துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் காயம் இதுவரை 76 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவும் 41 பேர் பலி 43 பேர் வரை காயம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாத்தரை கப்புகம பகுதியில் நேற்று காலை மோட்டார் சைக்கிளில் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். இதனிடையே இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 76 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதோடு இதன் போது 41 பேர் பலியாயிருப்பதோடு 43 பேர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கந்தர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கப்புகம பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து நேற்று காலை 6:30 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். குறித்த வீட்டின் உரிமையாளரான 48 வயதுடைய அந்த நபர் தான் இவ்வாறு துப்பாக்கி சூட்டு இலக்காகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே வயதுடைய வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் போது அவர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். எனவே துப்பாக்கி பிரயோகத்துக்கு T56 துப்பாக்கி ஒன்றே பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சம்பவ இடத்திலிருந்து பல தோட்டார் ரவைகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறித்த நபர் வர்த்தகர் ஒருவர் எனவும் அவருக்கு சொந்தமான பல தனியார் பஸ்கள் மற்றும் மீன்பிடி படகு உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி தேவேந்திரமுனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு கொலை சம்பவம் செய்யப்பட்ட 2 இளைஞர்களோடு குறித்த வர்த்தகருக்கு தொடர்புகள் இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்தி